ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். டைரக்டா கொஸ்டினுக்கு போயிடலாம். ட்ரீட்மெண்ட் ஆஃப் சைக்ளோபென்டனோன் வித் மெத்தில் லித்தியம் கிவ்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பீஷீஸ். ஸோ உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சைக்ளோபென்டனானில் ரேடிக்கல், சைக்ளோபென்டனானில் பைராடிக்கல், சைக்ளோபென்டனானில் ஆனியான், சைக்ளோபென்டனானில் கேட்டயான். ஸோ இந்த ரேடிக்கல், பைராடிக்கல், ஆனியான், கேட்டயானுக்குலாம் என்ன மீனிங் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு எலக்ட்ரான். ஸோ அதுதான் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ் தான். பைராடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது தான் பைராடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சைக்ளோபென்டனானில் ஆனயான் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது, கேட்டயான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது. ஓகே, இந்த டேர்ம்ஸ்லாம் என்ன மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்க, சைக்ளோபென்டனான் கொடுத்துருக்காங்க. எதோட ரியாக்ட் பண்ண சொல்றாங்க, மெத்தில் லித்தியமோட ரியாக்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இது எந்த எஃபெக்ட் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். ஏன்னா எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் டெம்பரரி எஃபெக்ட். ஏதாவது ரீஏஜென்ட் நீங்க ஆட் பண்ணும்போது தான் ஸ்டார்டிங் மெட்டீரியல் டிஸ்டர்ப் ஆகும். அது வரைக்கும் என்ன ஆகாது, ஸ்டார்டிங் மெட்டீரியல் டிஸ்டர்ப் ஆகாது. ஓகே, இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் சொல்றது இதுதான். ஓகே, அது வரைக்கும் இந்த காம்பவுண்ட் ஸ்டேபிள். நீங்க வந்து ரீஏஜென்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ரைட்டா, மெத்தில் லித்தியம் எப்பவுமே இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்க மெத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மெத்தில் குரூப் பார்த்தீங்கன்னா CH3+ தான் இருக்கும் மோஸ்ட்லி. CH3- எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னா இந்த மாதிரியான கேசஸ்ல நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிரிக்னர்ட் ரீஏஜென்ட்ல நீங்க பார்க்கலாம். கிரிக்னர்ட் ரீஏஜென்ட் அப்படின்னு சொல்றது வந்துட்டு RMgX. கரெக்டா, இங்கேயும் அந்த மெத்தில் குரூப், இந்த R வந்து மெத்தில் குரூப்பா இருந்துச்சு அப்படின்னா CH3- இருக்கும். சரிங்களா, எப்பவுமே இந்த CH3 குரூப் ஒரு மெட்டலோட அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த CH3 என்ன எடுத்துக்கும், நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கும், மெட்டல் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மெத்தில் இந்த CH3- இருக்கு இல்லையா, ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கார்பனை அட்டாக் பண்ணுது. ஓகே, கார்பன் அட்டாக் பண்ணிட்டு ஆக்சிஜன் மேல இந்த நெகட்டிவ் சார்ஜ் போயிடும். ஏன்னா கார்பன் அட்டாக் பண்ணும்போது ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிரும் இல்லையா, அப்போ கார்பனோட வேலன்சி வந்து 5 ஆயிரும். ஸோ அதுக்காக என்ன ஆகும், இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜன் மேல ஷிஃப்ட் ஆகும். ஓகே, எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் எதுவோ அந்த அந்த ஆட்டம் மேலதான் நெகட்டிவ் சார்ஜ் ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இதை விட்டுடுங்க, சைக்ளோபென்டனானில் அப்படிங்கிறது இதுதான், இந்த ஸ்பீஷீஸ் தான் சொல்றாங்க. ஸோ என்ன ஃபார்ம் ஆகுது, உங்களுக்கு ஆனியான் ஃபார்ம் ஆகுது. பாருங்க சார்ஜ், பாருங்க என்ன டைப் ஆஃப் சார்ஜ் எக்ஸிஸ்டா இருக்கு, ஆனியான் எக்ஸிஸ்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். அண்ட் என்ன டைப் ஆஃப் எஃபெக்ட் வந்து இங்க ஆக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். சரிங்களா, எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் டெம்பரரி எஃபெக்ட். அதே மாதிரி எலக்ட்ரான் எங்க ஷிஃப்ட் ஆகும், டுவர்ட்ஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் தான். ஓகே, இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். Which of the following is the most electron displacement for a nucleophilic reaction to takes place? ஸோ நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் அப்படின்றது இங்கே வந்துட்டு ஒரு இந்த இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். இங்கே வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சரிங்களா, ஏன்னா இந்த குளோரைட் வந்து இந்த லீவிங் குரூப், இதான் லீவிங் குரூப் இல்லையா, இந்த லீவிங் குரூப் பாருங்க லீவ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்டே தெரியும், நான் அந்த இண்டக்டிவ் எஃபெக்ட்லேயே அந்த சில நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இண்டக்டிவ் எஃபெக்ட் பெர்மனன்ட் எஃபெக்ட், கரெக்டா. அதே மாதிரி இண்டக்டிவ் எஃபெக்ட் டிஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இங்க பாருங்க, இந்த குளோரைட் வந்து லீவ் ஆகணும் அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல இருந்து வந்துட்டு இந்த பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகுது பாருங்க. இண்டக்டிவ் எஃபெக்ட் டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் இருந்தாலுமே என்ன ஆகும், ஆக்ட் ஆகும் அப்படிங்கறதுல நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இது பிளஸ் எஃபெக்ட் இல்லையா, இந்த CH3 வந்துட்டு ப்ரொவைட் பண்ற, ஷோ பண்ற எஃபெக்ட் வந்து பிளஸ் எஃபெக்ட். ஸோ அதனால இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்க ஷிஃப்ட் ஆச்சுன்னா கார்பனோட பேலன்ஸ் என்ன ஆகும், 5 ஆகும். கரெக்டா, ஸோ இந்த குளோரின் என்ன ஆகும், லீவ் ஆகும். ஸோ இதுதான் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ். ஸோ இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் தான் இங்க வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. எதுக்கு, இந்த குளோரைடு வந்துட்டு லீவ் ஆகுறதுக்கு. கரெக்டா, ஸோ இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த ரெப்ரஸன்டேஷன் கரெக்ட்னு தான் கேட்டிருக்காங்க. எல்லாமே ஒரே காம்பவுண்ட் தான், பட் எந்த ரெப்ரஸன்டேஷன் கரெக்டான ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன்ல பாருங்க, ஒரே ஒரு ஆரோ போட்டு இந்த பாண்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஷிஃப்ட் பண்ணிட்டு லீவிங் குரூப் லீவ் ஆகுறது காட்டல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆரோல மட்டும்தான், அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மட்டும்தான் லீவிங் குரூப் வந்து லீவ் ஆகுற மாதிரி இங்க நம்ம காமிச்சிருக்கோம் இல்லையா. செகண்ட் ஒன்ல இந்த லீவிங் குரூப் லீவ் ஆகணும், அது இங்க மிஸ்ஸிங், இங்க கொடுக்கல. தேர்ட் ஒன் பாருங்க, தேர்ட் ஒன்ல ஸ்ட்ரெயிட் அந்த லீவிங் குரூப் லீவ் ஆகுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்ப டிரைவிங் ஃபோர்ஸ் என்ன, இங்க இந்த டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுறதுனால தான் இந்த லீவிங் குரூப் லீவ் ஆகுது. டீல பாருங்க, அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளஸ் எஃபெக்ட்ன்றது எலக்ட்ரான் ரிலீசிங் இல்லையா.
ஸோ ஆப்ஷன் டியும் தப்பு தான். ஸோ இங்கே வந்துட்டு அந்த இது கொடுத்துருக்கேன், அந்த ஹிண்ட்டு பெர்மனெண்ட் எஃபெக்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் டிபெண்ட். ஓகே, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், இண்டக்டிவ் எஃபெக்ட் டிக்ரீஸ் ஆகும். ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சப்போஸ் இது வந்து ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஒரு ரியாக்ஷன் போகுதுன்னு வச்சுப்போம். இந்த குளோரைட் வந்து லீவ் ஆயிட்டு இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப கார்போகேட்டையான் வந்துட்டு எங்க ஃபார்ம் ஆகும், இங்க பாருங்க, இங்க இருந்து இந்த டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு, இந்த குளோரைட் லீவ் ஆயிடுச்சுன்னா இந்த கார்பன் மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். கரெக்டா? இந்த பாசிட்டிவ் சார்ஜை யாரு ஸ்டெபிலைஸ் பண்ணுவா அப்படின்னா, இண்டக்டிவ் எஃபெக்டும் இருக்கு. ஏன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட்ன்றது இல்லையா இங்க. ஸோ இந்த கார்போகேட்டையை ஸ்டெபிலைஸ் பண்ணும். இண்டக்டிவ் எஃபெக்டா ஹைப்பர் கான்ஜுகேஷனா வரும்போது ரெண்டுத்துக்கும் காம்படிஷன் இருந்தா நீங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். கடைசியா தான் இண்டக்டிவ் எஃபெக்ட், எலக்ட்ரோமெரிக், மீசோமெரிக், ஹைப்பர் கான்ஜுகேஷன், அதுக்கப்புறம் தான் இண்டக்டிவ், இல்லையா? ஸோ இங்க எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு, 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. கரெக்டா? இதுவும் ஆல்ஃபா கார்பன். ஸோ இந்த 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன் என்ன பண்ணும், இந்த கார்போகேட்டையனை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின் போலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். இந்த ஒரு 3 காம்பவுண்ட்ஸ்ல ஹைப்பர் கான்ஜுகேஷன் வந்து எதுல நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாத்திரலாமா? ஹிண்ட் என்ன, ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் செக் பண்ணுங்க, எவ்வளவு ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. இல்லைன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணும். ரைட்டா? இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இது வந்து கார்பன் இல்லையா, ஃபினைல் குரூப் தான் இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்க ஸ்ட்ரக்சரா வந்து வரைஞ்சிருக்கோம். இதுல பாருங்க டேரக்டா பிஹெச் மட்டும் கொடுத்துருக்காங்க, நம்ம அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இந்த ரேடிக்கல் இருக்கு, இந்த ரேடிக்கலை ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இங்க இருக்கணும். இங்க இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். இதுவும் ஆல்ஃபா கார்பன், இதுவும் ஆல்ஃபா கார்பன். ஏதாவது ஹைட்ரஜன் இருக்கா இந்த ஆல்ஃபா கார்பன்ல அட்டாச் ஆகி, இல்ல. சரிங்களா? இதுக்கு அட்ஜசன்ட் கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன், அதுல ஏதாவது ஹைட்ரஜன் இருக்கான்னு பார்க்கணும், இல்ல. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இந்த கார்பன் 1 2 3 4 4 வேலன்சி தான். ஹைட்ரஜன் ஏதாவது இருக்குமா, இருக்காது. பட் மற்ற கார்பன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். டைரக்டா அட்டாச் ஆயிருக்க கார்பன்ல என்ன இல்லை, ஹைட்ரஜன் இல்லை. ஸோ அப்போ இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் வராது. செகண்ட் ஒன் பாருங்க, ஃபினைல் குரூப் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். எல்லா கார்பன்லயும் இதுல என்ன இருக்காது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்காது. கரெக்டா? ஸோ அப்போ என்ன ஆகும், இதுலயும் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் வராது. இதுல பாருங்களேன், இங்க வந்து ரேடிக்கல் இருக்கு இல்லையா, இந்த இடத்து இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்லுவோம். இங்க ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு, பட் இது பிரிட்ஜ்ல இருக்கனால, கரெக்டா, அது பிரிட்ஜ் கார்பன்ல இருந்தா என்ன ஆகாது, பார்ட்டிசிபேட் ஆகாது அப்படின்றத முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த இடத்துல பாருங்க ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு பாருங்க, இது 1 2 3. அப்போ 4th பாண்ட் எப்படி இருக்கும், ஹைட்ரஜனோட அட்டாச்சா இருக்கும். ஸோ ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து மோர் ஸ்டேபிள். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதெல்லாம் எது ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எங்க ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். In which of the following compounds the CCl bond ionization shall give most stable carbonium ion? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கார்போனியம் அயான் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, கேட்டையான் தான். சரிங்களா? கார்பன்ல இருக்க பாசிட்டிவ் சார்ஜ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, பென்சைல் குளோரைட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயுமே இந்த குளோரைட் அயான் இருக்கு பாருங்க, சாரி குளோரைட் அட்டாச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணலாம், நீங்க குளோரைட் அயானை ரிமூவ் பண்ணிடலாம். கரெக்டா? குளோரைட் வந்து லீவிங் குரூப்பா லீவ் பண்ணிடலாம். ஸோ லீவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஜென்ரேட் ஆகும், இவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாதிரி கார்போனியம் அயான் வந்து ஜென்ரேட் ஆகும். கரெக்டா? அயனைஸ் ஆகுது, சார்ஜ் ஸ்பிளிட் ஆகுது. இது குளோரைட் அயானாவும் போயிருது, Cl மைனஸா போயிருது. இது வந்து CH2 பிளஸ்ஸா வந்து ரிமைனிங்ல இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து அந்த குளோரைட் அயானை ரிமூவ் பண்ணிட்டு எழுதுனீங்கன்னா இப்படிதான் இருக்கும், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இல்லையா. ஸோ ரிமூவ் பண்ணி நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இதுல ஏதாவது ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா, இல்ல. ஆல்ஃபா ஹைட்ரஜன் நோ, இல்ல. ஸோ இதுல ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. செகண்ட் ஒன் பாருங்க, எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு, இதுல வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் தான் கேட்டிருக்காங்க. செகண்ட்ல பாருங்க எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு, 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு, ஆல்ஃபா ஹைட்ரஜன் 2. இதுல பாருங்க ஆல்ஃபா ஹைட்ரஜன் 6, இதுல ஆல்ஃபா ஹைட்ரஜன் 9. ஸோ எதுல நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆக ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆப்ஷன் டி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். பாருங்க, ரொம்ப சிம்பிள். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா முக்கியம். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, ஈஸியா கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த ரேடிக்கல்
பென்சைல் ரேடிக்கல் இங்கே கொடுத்துருக்காங்க. இஸ் அரோமேட்டிக் பிகாஸ் இட் ஹேஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கொஷின், நல்லா திங்க் பண்ண வைக்கிற கொஷின். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 7p ஆர்பிட்டால்ஸ் அண்ட் 7 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், 6p ஆர்பிட்டால்ஸ் அண்ட் 7 unpaired electrons, 6p orbitals and 6 unpaired electrons, 7p orbitals and 6 unpaired electrons. ஸோ என்ன இங்கே ரொம்ப கன்ஃபியூஸிவாக கொடுத்துருக்காங்க. 7p ஆர்பிட்டாலும் கொடுத்துருக்காங்க, அது என்ன 7 unpaired electrons கொடுத்துருக்காங்க, ஒரு unpaired electron தானே இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. இப்போ இந்த ரேடிக்கல் வந்து எப்படி வந்து ரெசனன்ஸ் போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கே தானே ரேடிக்கல் இருந்திருக்கு. என்ன பண்ணலாம், இந்த பாண்டை ஷிஃப்ட் பண்ணலாமா? ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ ஷிஃப்ட் பண்ணிட்ட பிறகு இதில் பாருங்க ஹைட்ரஜன் இருக்கும் 1 2 3. அப்போ ஒரு பாண்ட் கம்மியாக இருக்கா, அப்போ இங்கே தான் ரேடிக்கல் வரும். ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே ரேடிக்கல் வருது. அடுத்து பாருங்க, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகலாம்ல. ஸோ ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா ரேடிக்கல் இங்கே வந்துருமா? ஸோ அடுத்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். அடுத்து பாருங்க, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது, ரேடிக்கல் இங்கே வந்துருமா? ரைட். அப்புறம் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஸ்டார்டிங் ஸ்ட்ரக்சர் வந்துடும். ஸோ எத்தனை ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பாசிபிள்? 1 2 3. இதுக்கு 3 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பாசிபிள். பி பாருங்களேன், இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. இந்த டபுள் பாண்டு இங்கே போட்டுட்டு இப்படி போட்டிருக்கேன், இதுல வந்துட்டு கீழே 2 பாண்டை போட்டு மேலே ஒரு பாண்டை போட்டிருக்கேன். ஓகே, நீங்க முன்னாடியே படிச்சிருப்பீங்க. இதுவும் இந்த பென்சின் ஸ்ட்ரக்சரும் இந்த பென்சின் ஸ்ட்ரக்சரும் ஈக்குவல், கரெக்டா? ஸோ ரெண்டுத்துக்குமே நான் பாசிபிலிட்டி வரைஞ்சிருக்கேன், சரிங்களா? அப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், இந்த இதுல ஷிஃப்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும். அதே மாதிரி 3 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பாசிபிளா? ஸோ எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6. இதை விட்டுணும், இதை எடுத்துக்க கூடாது. ஓகே, அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் போறதெல்லாம் எதுல போகுது அப்படின்னா பி ஆர்பிட்டால், எம்டி பி ஆர்பிட்டால், சரிங்களா? இந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா பி ஆர்பிட்டால்ல, அந்த எம்டி பி ஆர்பிட்டால்ல இந்த எலக்ட்ரான் வந்துட்டு லீவ் ஆகிட்டு தான் அந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகுது, கரெக்டா? ஸோ எத்தனை பி ஆர்பிட்டால் இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து 1, இந்த அது வரைகிறேன், 1 2 3 4 5 6. இந்த கார்பன் நான் விட்டுட்டேன் பாருங்களேன். ஏன்னா நீங்க எவ்வளோ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் நீங்க வரைஞ்சு பார்த்தாலுமே சரி, எல்லா பாசிபிலிட்டிலையும் என்ன இல்லை, இந்த இடத்துல பர்டிகுலரா இந்த இடத்துல என்ன இல்லை, எலக்ட்ரான் வரப்போறது கிடையாது. ஸோ அதனாலதான் 6p ஆர்பிட்டால்ஸ், எது இந்த கார்பனோட சேர்த்து, ஓகே, இந்த பென்சின் ரிங்ல இருக்க மிச்சம் 5p ஆர்பிட்டால்ஸ் அண்ட் இந்த கார்பன், ஓகே, 6th one 6p ஆர்பிட்டால்ஸ் வந்துட்டு பாசிபிள். இந்த கார்பன்ல என்ன ஆகாது, எலக்ட்ரான் அந்த ரேடிக்கல் வந்து பிளேஸே ஆகாது. ஓகே, நீங்க ஸ்ட்ரக்சர்ல எல்லா ஸ்ட்ரக்சர்லயும் பாருங்களேன், இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ண இந்த இடத்துல மட்டும் அந்த ரேடிக்கல் வரவே வராது. ஓகே, அதனால 6p ஆர்பிட்டால்ஸ். 6p ஆர்பிட்டால்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாருங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான் இல்லையா, இங்க 1. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இந்த நான் எரேஸ் பண்ணிடுறேன், ஸோ கிளியராக தெரியும். ஓகே, ஸோ 1 2 3 இல்லையா, 4 5 6. ஸோ 6p ஆர்பிட்டால்ஸ் அண்ட் 6 unpaired electrons, ரைட்டா? உங்களுக்கு புரியுதா? 6p ஆர்பிட்டால் அண்ட் 6p ஆர்பிட்டால்ஸ் 7 unpaired electrons. ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் எடுத்துக்கணும், இதையும் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அப்போ 1 1 2 3 4 இதை எடுத்துக்க கூடாது, ஏன்னா இதுவும் ஈக்குவலன்ட். 5 6 7. ஸோ 6p ஆர்பிட்டால்ஸ் அண்ட் 7 unpaired electrons. ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த ஸ்டெபிலிட்டி. ஸோ இது வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியும், இந்த மாதிரி பேட்டர்னில் நிறைய கொஷின்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு, இல்லையா? லக்கு நீங்கள் வந்து மேக் இதில் ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப இதுதான் பார்த்துட்ருக்கோம், ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் வச்சு அதோட ஸ்டெபிலிட்டி பார்க்குறது.
இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும். CH3 ட்வைஸ், அப்போ எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும்? 6 ஹைட்ரஜன் அதுலேயே இருக்கும் இல்லையா? இங்கேயும் இருக்கிறதும் ஆல்ஃபா தான். ஸோ அப்போ மொத்தம் 8 ஹைட்ரஜன் இருக்கு. இதில் பாருங்க 9 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. இதில் பாருங்க 6, இதில் 3, இதில் 0 ஹைட்ரஜன், ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இல்லையா? டைரெக்டாக அந்த கார்போகேட்டையானில் கார்பன் அட்டாச் இருக்கிறது ஆல்ஃபா கிடையாது. அதுக்கு அட்ஜசன்ட் கார்பனில் இருக்க அட்ஜசன்ட் கார்பனில் அட்டாச் ஆகிருக்க ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். சரி, அது மறந்துடக்கூடாது. இதுக்கு நீங்கள் 3 போட்டுறக்கூடாது. ஓகே, ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி தெரியும். யாருக்கு நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ அதான மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போ 2 தான். இதில் பாருங்க 9 தான் மோஸ்ட் ஸ்டேபிள் இல்லையா? 9 இருக்கிறதுனால இது மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ 2 தான் மோஸ்ட் ஸ்டேபிள். அதுக்கப்புறம் 8 வரும் இல்லையா? அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 0. ஸோ 2, 1, 3, 4, 5 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, வாட் இஸ் த ஹைபிரிடைசேஷன் ஸ்டேட் ஆஃப் பென்சைல் கார்போனியம் அயான்? இதில் கார்போகேட்டையான் தான் கொடுத்துருக்காங்க. ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்கு ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா? ஸோ அதில் வந்து எப்படின்னா டபுள், சிங்கிள் பாண்ட் அந்த மாதிரி வந்திருக்கும். பட் இந்த மாதிரி கேசஸ்ல ஹைபிரிடைசேஷன் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 மெத்தட் யூஸ் பண்ணுங்க. வெறுமனே டபுள், சிங்கிள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோவில் என்ன நான் சொல்லியிருப்பேனோ அதுதான் மெத்தடு. ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா இதுதான். ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் பிளஸ் லோன் பேர்ஸ் இன்வால்வ் இன் கான்ஜுகேஷன். ஓகே, ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு மட்டும் நீங்கள் ஹைபிரிடைசேஷன் சொல்ல முடியும். ஓகே, இங்கே ஏதாவது லோன் பேர் இருக்கா? இங்கே இல்லை. இங்கே லோன் பேர் இல்லாததுனால இதோட ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்க எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு? 1, 2, 3, 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கா? ஸோ இந்த பவரோட சேர்த்து, அதாவது எஸ் எல்லாம் 1ன்னு இருக்கும், அதாவது எதுவுமே கொடுக்கல அப்படின்னா 1ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? பவர் வந்து 1, 1, இதுக்கும் வந்து 1, இதுவும் 1, இதுவும் 1. ஸோ பவர்ஸ் ஆட் பண்ணுங்க 3, இதை ஆட் பண்ணுங்க 4, இதை ஆட் பண்ணுங்க 4, இதையும் ஆட் பண்ணுங்க 4. சரிங்களா? எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு? 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு. அப்போ 3ன்னு வரா மாதிரி எது மேட்ச் ஆகுது? sp2 தான் மேட்ச் ஆகுது. sp2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். CH3 CH2 OH. இப்போ இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? இந்த ஆக்சிஜனோட ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த ஆக்சிஜனோட ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னா 1, 2, 3, 4. சரிங்களா? ஸோ அப்போ sp3 ஹைபிரிடைஸ்டு ஆக்சிஜன் இது. சரிங்களா? இப்படிதான் நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. CH3 மைனஸ், CH3 மைனஸ்னா 3 ஹைட்ரஜனோட அட்டாச் ஆயிருப்போம் இல்லையா? ஒரு நெகட்டிவ் சார்ஜ். அப்ப 1, 2, 3 இல்லையா? பிளஸ் இது வந்து 2 எலக்ட்ரானுக்கு ஈக்குவலன்ட் தான் இந்த நெகட்டிவ் சார்ஜ். இந்த நெகட்டிவ் சார்ஜ் நீங்க போடுறீங்க அப்படின்னா அதுல 2 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஏதோ ஒரு குரூப் என்ன பண்ணிருக்குன்னா அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை விட்டுட்டு போயிருக்கு போகும்போது. கரெக்டா? ஸோ அப்பதானே இந்த ஆனியோன் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இதையும் கவுண்ட் பண்ணீங்கன்னா 4 வரும். இது வந்து sp3ன்னு வரும். ஏன்னா sp3 பவர் ஆட் பண்ணுவீங்க இல்லையா? இதுக்கு தானே 4 வரும். ஸோ அப்போ sp3ன்னு வரும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டிபிக்கலான கொஸ்டின். பட் இந்த மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின், which one is a nucleophilic substitution reaction among the following? ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அண்ட் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? நீங்க தியரி, அந்த டெஃபினேஷன், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் பார்க்கறது சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்க. சப்ஸ்டிடியூஷன்னா லீவிங் குரூப் லீவ் ஆகணும். லீவிங் குரூப் ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருந்து லீவ் ஆகணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இன்கமிங் நியூக்ளியோஃபைல் என்ன ஆகும், அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணும். பட் அடிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா லீவிங் குரூப் வந்து என்ன ஆகாது, நோ லீவிங் குரூப். சரிங்களா? லீவ் ஆகாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அடிஷன்ல நடக்காது. எல்லாத்துலயுமே நியூக்ளியோஃபிலிக், எதை வச்சு நான் சொல்றேன், எல்லாமே நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் தான். நான் சொல்ற டேர்ம் கரெக்டான்னு பாருங்க. இது எல்லாமே நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் தான். பாருங்க, இதுல லோன் பேர் இருக்கா? ஸோ வாட்டர் வந்து இங்க நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ண போதும். இங்க RMGX அப்படிங்கிறது கிரிகன் ரியேஜென்ட். ஸோ R மைனஸும் நியூக்ளியோஃபைல் தான்.
இதுல NH3 இருக்கு. NH3ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் நியூக்ளியோஃபைல் தான். HCnல பார்த்தீங்கன்னா H பிளஸ் Cn மைனஸா வந்து ஸ்ப்ளிட் ஆகும். Cn மைனஸ் நியூக்ளியோஃபைல் தான். இது எல்லாமே நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் தான். கரெக்டா? இங்க என்ன கேட்டிருக்காங்க? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ தேர்ட் ஒன்ல பாருங்க என்ன ஆகுதுன்னா இந்த Br போயிட்டு என்ன ஆகுது, இந்த NH2 குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆகுது. இங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். HBr போயிடும். HBr பிளஸ் HBr. சரிங்களா? இந்த NH2 குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆகுது. யாரு? புரோமினுக்கு பதிலாக இந்த NH2 சப்ஸ்டியூட் ஆகுது இல்லையா? மத்ததுல எல்லாம் பாருங்களேன், ஏதாவது லீவிங் குரூப் லீவ் ஆயிருக்கா? இது டபுள் பாண்ட்ல நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்க, C டபுள் பாண்ட் ஓல நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. இதுலயும் C டபுள் பாண்ட் ஓல நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா, நியூக்ளியோஃபைல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன போகும்? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் போகும். சரிங்களா? ஒரு லீவிங் குரூப் லீவ் ஆயிட்டு இன்னொரு அந்த இடத்துல நியூக்ளியோஃபில் வந்து அட்டாச் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஏன்னா லீவிங் குரூப் வந்து லீவ் ஆயிடுச்சு பாருங்க. புரோமின் வந்து லீவிங் குரூப் இங்க. ஸோ அந்த புரோமின் என்ன ஆயிடுச்சு? லீவ் ஆயிடுச்சு. HBr வந்துட்டு போயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அடிஷ்னல் ஏதாவது கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் நான் சொன்ன இந்த ஹிண்ட் எல்லாம் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஷின்ல சொல்ற ஹிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு டாபிக் பார்க்கலாம். நிறைய ப்ராப்ளம்ஸ் அதில் கொண்டு வரேன். சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு, உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.